ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து 65 பிரியாணி தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். வறுத்த கறி பிரியாணி. ஆமா, இங்க பாருங்க நம்மளுடைய வறுத்த கறி இங்க இருக்கு. நம்ம வந்து இப்ப அதுல தான் பிரியாணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம். யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. எப்போ மாதிரி மட்டமா இருந்தாலும் பிரியாணி எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து எனக்காக லைக் பண்ணுங்க. ஓகே ஓகே, நான் வந்து சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலே வந்து எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். அந்த எண்ணெயை நம்ம வந்து பிரியாணி செஞ்சிடலாம். அவர் சட்டி நல்லா காஞ்சி தள தளன்னு இருக்கு. செல்வா கிட்ட வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அவர் உட்காந்துட்டே இருந்திருக்காரு. புகை அடிக்குது, வேலையா இருந்தேன். பாப்பா சேப்ரை பண்ண சொல்லு. சேப்ரை பண்ணிடுங்க. கிராம் எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். நிஷாவுக்காகவே வாரத்துக்கு ஒரு தடவை பிரியாணி போட்டுறது. பச்சை மிளகாய், மல்லித்தலை, தூக்கி போடாத. 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் நேர் நேராக கட் பண்ணது. இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். யாராவது குக்கர்ல அடுப்புல வச்சு சமைச்சிருக்கீங்க? அதான் போன தடவை ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்களே, குக்கரில் நாங்கள் அடுப்பில் வச்சு சமைப்போம். என்ன விசில் வர லேட் ஆகும் அப்படி தானே? அங்கே பாரு, அது சாம்பார், அது என்னது அது? பாப்பா என்னமோ இது பண்ணிட்டு இருக்கா பாரு. லிக்விட் வச்சுட்டாங்க. இப்போ அம்மா வெளுத்து எடுத்து விட்டுருவோம். கொஞ்சோண்டு தான் இருக்கு. மறுபடியும் உங்க அப்பாட்ட சொல்லி வாங்க, எனக்கு அவ்வளவுதான். வாங்கிக்கலாம் அடுத்த மாதம் வாங்கிக்கலாம். என்னது இந்த மாசத்துக்கு துவைக்கிறதுக்கு அடுத்த மாசம் வாங்கி தரீங்களா? நல்லா இருக்கு உங்க கதை. நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன் போட்டோன்னே வெங்காயம் அப்படியே பதங்கிடுச்சு. எண்ணெய் அவ்வளவு சட்டி நல்லா சூடா இருந்திருக்கு. எண்ணெய் பொரிச்ச எண்ணெய் அப்புறம் எப்படி இருக்கும்? என்ன இந்த குக்கர்ல வைக்கல இந்த கடி இது என்ன புடி வந்து நல்லா இதாயிடுது. சூடாயிரும் அடுப்புல வைக்கலாம். அந்த சொல்லி வாயமுள்ள ஊத்திட்டா எல்லாத்தையும். இல்ல மூடிதான் வச்சிருக்கா. நீ என்ன பயம் முடிச்சுக்கிட்டே இருக்காது. சூப்பரா. நேற்றே நான் செஞ்சா கிட்ட பிரியாணி கேட்டேன். நேற்று கடையில் கேட்டா நான் வாங்கிக்க சொல்லி சொன்னேன். வாங்குறதுக்கு பாதி தூரம் போயிட்டு நம்ம தான் பிரியாணி செய்யறோம், எதுக்கு பிரியாணி வாங்கிட்டு. நேற்று செய்யல, எனக்கு லீவ் விட்டாச்சு. ஆமா, இன்னைக்குதான் மாசா பிரியாணி செஞ்சோன்னு இறக்குறானே ஒரு அடி அடிக்கணும். யாருக்கு பிரியாணிலாம் காக்க வைக்க கூடாதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான்லாம் செஞ்சு எவ்வளவு சூடா இருந்தாலும் அதை 6 ஹவர் உட்காந்து சாப்பிடுவேன். அப்படிதானங்க? நிஷாவுக்கு ஊசி போன பிரியாணியை கொடுத்தா கூட தும்ப. சரி, அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. பிரியாணி அடுத்து என்ன? தக்காளி 3 தக்காளி. இப்போ பிரியாணி செய்கிறது எப்படி சமைக்கிறாரு நிஷா பயங்கரமான. பிரியாணி செய்கிறதா இருந்தால் அவர் ஜப்பார் பாய் வீடியோ பார்த்துருவோம். ஜப்பார் பாய் ஃபேன் அவர் தான். உங்களுக்கு ஃபேன் இல்லை, நீ அவருக்கு ஃபேனு. உங்களுக்கு ஃபேனாங்க? அவருக்கு ஃபேன் நான். எல்லா பிரியாணி விதவிதமாக போட்டுருப்பாரா, அதை பார்த்து செஞ்சிடறது அப்படியே. ஆனால் அவர் இன்னும் வறுத்த கறி பிரியாணி போடவே இல்லை. அவர் துபாயில் போய் செட்டில் ஆக போகிறாரு, தெரியுமா தெரியாதா? என்னோட நீங்கள் பயங்கரமாக பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஒரு வீடியோ மிஸ் பண்ண மாட்டேன். தக்காளி எல்லாம் சேர்த்தாச்சு. அடுத்தது தயிர். வெங்காயம் வச்சுட்டு சரியா? என்ன பாப்பா அப்பாட்ட வந்துட்ட? அப்பா கால் வலிக்குது, காலில் ஏறாத, காலில் ஏறாத. உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். அப்புறமேட்டு கடைசியாக தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு மறுபடியும் போட்டுக்கலாம். இப்போ என்ன செய்யணும் அடுத்தது? மசாலா. பாப்பா இரு பாப்பா, கையை விடு பாப்பா, வலிக்குது. பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன். எங்கிட்டு ஓடுறா? எங்கே ஓடுறா? அந்த கூலியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட கோழி குஞ்செல்லாம் நல்லா பெருசாகிருச்சுங்க. ஆனால் எத்தனை மாதம் ஆகும்? பெருசாகல, 2 சேவை மட்டும் பெருசாக இருக்கு. சேவல் 2 பெருசாகிருக்கு. ஆமாம், பொட்டைக்கோழி எப்படி கண்டுபிடிக்கிறது, சேவை குஞ்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அடுத்தது ஒரு வீடியோ போடுவோம். சேவல் வந்து சீக்கிரமாக வளர்ந்துடும், கொண்டை லைட்டாக வர ஆரம்பிச்சிடும். பொட்டைக்கோழிக்கு வந்து குஞ்சு போட்ட மாதிரியே அப்படியே தான் இருக்கும். அதை விட எல்லா கோழியோட அந்த சேவை மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக தெரியும். அதே மாதிரி ரெக்கை இருக்குல்ல, ரெக்கை நிறையா இருந்துச்சுன்னா சேவை, இது பொட்டைக்கோழி. ரெக்கை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி செல்வா ஒன்று சொல்லியிருக்காரு,
பொட்டை கோழியா இருந்தா வால் இப்படி இருக்கு இப்படி இருக்குமா, சேவை கோழியா இருந்தா இப்படி இருக்குமா? அது இல்லை, அது கரெக்டான மெத்தட் இல்லை. அதே மாதிரி சேவை குஞ்சா இருந்தால் கால் பெருசாக இருக்கும், தடிமனாக இருக்கும் கால். பொட்டை கோழியாக இருந்தால் கால் சின்னதாக இருக்கும். இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வீட்டுக்குள்ளே குருவி போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இது சேவல். எல்லாம் ஒரே நேரத்தில் பிடிச்சது தான். இது சேவல், இது பொட்டை குஞ்சு. விரட்டாத பாப்பா, நம்ம வீட்டு கோழி குஞ்சு இல்லையா, விரட்டக்கூடாது. என்னடி ரெடி ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் வந்து நம்ம தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். கறி போடல, கறி தான், வேண்ட கறி தானே. கடைசியா நான் வந்து ஒரு சுண்டுக்கு அரிசிக்கு 1.5 செம்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1.5 சுண்டு. சரிங்க சார். ஓகே, கொதிக்கணும் மண்ணு தண்ணி இல்லை. உப்பு எப்படி இருக்கு? கரெக்டாக இருக்கு. எதுக்கு நான் அளவாக போட்டிருக்கேன்னா, நம்ம வந்து ஏற்கனவே கறி வந்து வறுத்துருக்கோம், அதுலேயே வந்து நம்ம உப்பு போட்டிருக்கோம் 65. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிரும். அதனால தான் இப்போ போட்டப்ப எங்கள் கோழி வந்து அரிசி வந்து போட்டோம்னா திங்கவே திங்க. இங்கே பாருங்க, எது பொட்டை கோழின்னு காமிக்கிறேன் பாருங்க. சேவல் எதுன்னு இந்த பெருசாக இருக்கா, இது வந்து சேவல். அந்த 3 வந்து பொட்டை கோழி. அது இல்லாமல் இன்னும் எங்கே பாக்கி காணோம். மொத்தம் 5 பொட்டை கோழி, 2 சேவல். அங்கே அந்த இன்னொரு சேவல் வருது பாருங்க. இதுதான் இந்த சேவலும் சண்டை போட்டுக்குங்க, 2 சேவல் கொஞ்சம். அப்பா அனல் மாதிரி கொதிக்குது, பறக்குது, கொதிச்சிருச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்மளுடைய அரிசியை வந்து இறக்குறோம். நான் வந்து சும்மா சாதா அரிசி தான், சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி அது இதெல்லாம் எதுவுமே எடுக்கல. ரேஷன் அரிசிலே பிரியாணி போட்டவங்க. ரேஷன் அரிசி பிரியாணி. ஆனால் அது வந்து ஒரு சம்பவம் ஆயிடுச்சு அன்னைக்கு. என்னாச்சு, யாரும் திங்கலை, குழஞ்சு போயிருச்சு. இல்லை, யாருக்குமே பிடிக்கல, யாருமே திங்க முடியல அன்னைக்கு ரேஷன் அரிசி. அப்படியே பாருங்க, எங்கள் வீட்டில் உடனே காலி ஆயிடும். உடனே அவன் மத்தியானம்லாம் இங்கே சோறு இருக்கா என்னன்னு தெரியாது, குக்கர் இருக்கும் சாயங்காலம். நான் விரும்பி சாப்பிட மாட்டேன். நமக்கு A1 பிரியாணினா திருச்சி தான் போனோம். இப்போ நாங்கள் போவோம் திருச்சிக்கு. 25ஆம் தேதி வரோம். ரேஷன் கடையில் வந்து ரேஷன் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தரமாட்டேன்னு சொல்ல, அவங்க அரிசி பத்தலை அந்த மாதிரி. இங்கே அரிசி பத்தலை, இங்கே உள்ள கார்டுக்கு தான் வந்திருக்கு. புது கார்டுனா நீங்கள் அங்கே தான் போய் வாங்கணுன்ட்டாங்க. நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் எங்கள் செல்வா வந்து வெள்ளாடு கிளப்பிட்டு எல்லா இதுவுமே அட்ரஸில் இங்கே மாற்றணும்னு இருக்கோம். ஏன்னா வந்து ஒரு இது ஒவ்வொரு அட்ரஸில் இருக்கக்கூடாது இல்லையா, வெளிநாடு போயில. அது வாடகை வீட்டிலே இருந்தோமா ஒரு 25 வருஷம். அதனால அங்கேயே 25 வருஷமா. ஆமாம், நான் சின்ன பிள்ளையிலேருந்து வாடகை வீட்டில் தானே அங்கே தானே இருக்கேன். நீ இருந்தங்க. சரி, நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா பிறந்து தானே நம்ம அங்க போனோமே. ஆமா, ஏன் அதுக்கு முன்னாடி கைகாட்டியில எங்க இருந்த, வாடகை வீட்டுல இருந்த. அதுக்கு முன்னாடி கிருஷ்ணாபுரத்துல எங்க இருந்த, வாடகை வீட்டுல தான் இருந்த. ஆனா இப்ப ஸ்டாண்டர்டா நம்ம எல்லாமே வந்து திருச்சின்னு வச்சிருக்கிறது எதுக்கு? என்ன கொதிக்குது? கைகாட்டியில போனா கைகாட்டி அங்க வச்சோமா. அதெல்லாம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கொதிக்கட்டும். அவள டவுசர் அவுத்துட்டு வீசிட்டு போறா. எங்க போற? ஆய் போறியா? சரி, போயிட்டு வாமா. அது என்னது? லெமன் தண்ணி. அது சொல்லிட்டு ஊத்துறதுல நீ பாட்டு தரன்னு கொண்டாந்து ஊத்துறது. இது கொட்டையெல்லாம் விதையெல்லாம் எடுத்துச்சுன்னா அதான். சரி, ஓகே. நல்லா தண்ணி ஊற்றியாச்சு, கொதிக்க போகுது. இப்போ நம்மளுடைய வறுத்த கறி மாசம் மேலே போட்டு விட்டுருவோம். ஏன்னா இது வேகணும்லாம் இல்லை, கறி மாதிரி. கறி ஏற்கனவே 65 வெந்து விடணும் அப்படின்லாம் இல்லை, சும்மா அள்ளி மேலே அப்படியே கையால் அள்ளி போடுறீ. வா, பிரியாணி பவுடர் போட்டியா? போட்டாச்சு. கரெக்டா இருக்கு. சிக்கன் அமுக்கி விடு. அப்படியே நம்ம வந்து போதும், அது மேலாவுல இருந்தா உள்ள அரிசி தானே வேணும். உனக்கு கறி நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம வந்து குக்கரை போட்டு மூடி விட்டு விசில் அடிச்சு கரெக்டா 3 விசில் விட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றத ஓபன் பண்ணி பார்ப்போம். ஓகே, சூப்பர். நல்லபடியில் உட்காந்து கீழே உட்காந்துடலாம். சரி, ஓகே. நம்மளுடைய சாப்பாடு எப்படி இருக்குன்றத பார்த்துக்கலாம். கண்டி இந்த சூப்பர். ஆஹா, உதிரியா இன்னைக்கு தான் நிசா ஒரு ஒழுங்கா செஞ்சிருக்கிய. நல்லா இருக்கா? வாசனை தூக்குதுரி. எப்படி இருக்கு நம்மளுடைய இது 65 பிரியாணி எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் வந்து இப்போ ஒரு இடத்துக்கு கிளம்பியாச்சு, அதான் நான் வந்து கிளம்பி இருக்கேன். ஆமாம், நிசா ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்பிட்டா, லேட் ஆயிடுச்சு. ஆமாம்,
ஓகே கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் போட்ட எல்லா திங்ஸும் போட்டு நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். சரி ஓகே, நாங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு நாங்கள் பிரியாணி சாப்பிட போறோம். நீங்களும் மதியம் என்ன சாப்பாடு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பண்ணணுமா? அதையும் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம். சேப்பரா பண்ணிருங்க, சேப்பரா பண்ணிருங்க.